4th and 5th standard workbook answers. My fun time அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், எண்ணும் எழுத்தும் இங்கிலீஷ் ஒர்க்புக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்புக் 4th ஸ்டாண்டர்டோடது, இந்த ஒர்க்புக் 5th ஸ்டாண்டர்டோடது. ஆக்டிவிட்டி வந்து சேமாக இருக்கும், பட் அதில் யூஸ் பண்ணியிருக்க சென்டென்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4th வந்து நம்ம பார்த்துடலாம். What do you like to do? Read and tick. உனக்கு என்ன செய்ய பிடிக்கும், படிச்சுட்டு எது உனக்கு பிடிக்குமோ அதை டிக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Do you like to watch TV? டிவி பார்க்க எல்லாருக்குமே பிடிக்கும். Yes, I do. எனக்கு பிடிக்கும். Do you like to read books? புத்தகம் படிக்க பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு நோ ஐ டோன்ட், எனக்கு புக்கு படிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களோட ஆப்ஷன் என்னவோ போட்டுக்கோங்க. நான் எஸ் ஐ டூ அதை போட்டுக்கிறேன். புத்தகங்கள் படிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, அதனால் எஸ் ஐ டூ. இது வரைக்கும் படிக்கலனாலும் இனிமேல் நான் புக் படிப்பேன் அப்படின்றதுக்காக போட்டுக்கிறேன். டு யூ லைக் டு ப்ளே கேம்ஸ்? உனக்கு விளையாட பிடிக்குமா? கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும்னு தான் சொல்லுவோம். Do you like to draw pictures? உனக்கு படங்கள் வரைய பிடிக்குமா? Yes. Do you like to sing songs? Yes. எல்லாருமே பாட்டு பாடுவோம் இல்லையா? Do you like to wash your clothes? உன்னோட துணிகளை நீ வாஷ் பண்ணிப்பியா, துவைச்சி போட்டுப்பியா? சில பேர் தான் அதை செய்வாங்க, நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அதை செய்யணும். Yes, I do. The same 5th வரும். Do you like to dance? உனக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா? டான்ஸ் ஆட பிடிச்சவங்களாம் எஸ் ஐ டோன்னு போட்டுக்கலாம், பிடிக்காதவங்க நோ ஐ டோன்ட்னு போட்டுக்கலாம். Do you like to water plants? செடிகளுக்கு தண்ணீர் விட பிடிக்குமா? Yes, I do. Do you like to sing songs? Yes, I do. Do you like to write letters? லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு பிடிக்குமா? இப்போ தான் நம்ம ஒரு லெட்டரை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் லெட்டர் எழுத விரும்புகிறவங்க கண்டிப்பாக எஸ் ஐ டூன்னு போடலாம், பிடிக்காதவங்க நோ ஐ டோன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். நான் வந்து எஸ் போடுறேன். டு யூ லைக் டு ப்ளே ஃபுட்பால்? ஃபுட்பால் விளையாட பிடிக்குமா? அப்போ ஃபுட்பால் எப்படி விளையாடுறதுன்னு தெரிஞ்சால் தான் பிடிக்கும் இல்லையா? ஸோ தெரிஞ்சவங்க எஸ் போட்டுக்கோங்க, தெரியாதவங்க நோ ஐ டோன்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து நோ போட்டுக்கிறேன். டு யூ லைக் டு ப்ளே கேம்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக கேட்டிருந்தாங்கன்னா எல்லாருமே விளையாடுவோம், எஸ்ன்னு போடலாம். அவங்க பர்டிகுலராக ஃபுட்பால் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்றதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துடலாம். டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். சரியான வாக்கியத்தை டிக் செய்யணும். முதல்ல நம்ம பிக்சரை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஒரு பையன் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். இதிலே கீவேர்டெலாம் இருக்கும், பாய், பெயிண்ட். இந்த கீவேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இருந்தாலும் நம்ம சென்டென்ஸ் படிப்போம். ராஜன் ரீட்ஸ் அ புக். ரீடிங் இஸ் ஹிஸ் ஹாபி. இந்த படத்துக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, புக்கு படிக்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தம்பி பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. ராஜன் பெயிண்ட்ஸ் பிக்சர்ஸ். பெயிண்டிங் இஸ் ஹிஸ் ஹாபி. அவனுடைய பொழுதுபோக்கு பெயிண்டிங் தான். அடுத்ததை படிச்சிருவோம், இது மேட்சாக இருக்குது. நெக்ஸ்ட் படிப்போம். ராஜன் சிங்ஸ் சாங்ஸ். சிங்கிங் இஸ் ஹிஸ் ஹாபி. ராஜன் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேட்ச் ஆனது செகண்ட் ஒன். இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ண தெரிஞ்சவங்க பிக்சரை பார்த்துட்டு அவங்களே கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தா இந்த தம்பி வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி குக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ராகுல் குக்ஸ் வெல். இவரோட பேர் வந்து ராகுல், எல்லாத்துலேயுமே வருது இல்லையா? ராகுல் குக்ஸ் வெல். குக்கிங் இஸ் ஹிஸ் ஹாபி. குக்கிங் வந்து அவரோட பொழுதுபோக்கு. கரெக்டாக மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டும் படிச்சிடலாம். ராகுல் வாட்டர்ஸ் த பிளான்ஸ். செடிகளுக்கு தண்ணி விடுறாரு, கிடையாது. ராகுல் சியூஸ் க்ளோத்ஸ். துணி தைச்சிட்ருக்காரு, கிடையாது. ஸோ குக்கிங் தான் கரெக்டு. இதில் வந்து பிரியான்றவங்க சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. இதில் எல்லாமே பிரியா இருக்கிறதால இவங்க பேர் பிரியா. அவங்க வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். பிரியா டிரைவ்ஸ் எ கார். டிரைவிங் இஸ் ஹர் ஹாபி. கார் ஓட்டிகிட்ருக்காங்க, கிடையாது. பிரியா ரைட்ஸ் அ பைசைக்கிள். சைக்கிளிங் இஸ் ஹர் ஹாபி. ஓகே, பைசைக்கிள் தான் ஓட்டிகிட்ருக்காங்க, கரெக்டாக இருக்குது. பிரியா ரைட்ஸ் அ பைக். சைக்கிளிங் இஸ் ஹர் ஹாபி. ஆனால் இது பைக்கு கிடையாது இல்லையா, பைசைக்கிள் தான். அப்போ செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர்.
இவரோட பேர் வந்து மனோ. அவர் என்ன பண்ணுறாரு? மண்பானை செஞ்சிட்ருக்காரு. மனோ லைக்ஸ் டு மேக் பார்ட்ஸ். பார்ட் மேக்கிங் இஸ் ஹிஸ் ஹாபி. இதுதான் இதுக்கு மேட்சாக இருக்குது. அடுத்ததை படிச்சிருவோம். மனோ லைக்ஸ் டு ட்ராயிங் இஸ் ஹிஸ் ஹாபி. அவங்க வந்து படம் வரைஞ்சிட்டு இல்லையா, பானை தான் செஞ்சிட்ருக்காங்க. மனோ லைக்ஸ் டு கேட்ச் ஃபிஷ்ஷிங் இஸ் ஹிஸ் ஹாபி. மீன் பிடிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் பெஸ்ட் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் அதுதான். த சேம் ஃபிஃப்த்துக்கு பார்த்துடலாம். டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். மரியா வாட்டர்ஸ் த பிளான்ஸ், கார்டனிங் இஸ் ஹர் ஹாபி. இந்த பிக்சரை பார்க்குறோம். அந்த பாப்பா செடிகளுக்கு தண்ணீர் விடுறாங்க. அதே மாதிரி மரியான்னு கொடுத்துருக்குறாங்க. மரியான்றது பெண் தான், இந்த பாப்பாவும் ஒரு பெண் தான். அப்போ இது வந்து மேட்ச் ஆகுது. வாட்டர்ஸ் த பிளான்ஸும் மேட்ச் ஆகுது. சரி, அடுத்ததை படிப்போம். ஜான் ரைட்ஸ் ஹிஸ் பைசைக்கிள். இங்கே ஜானே கிடையாது, அப்போ இது கண்டிப்பாக வராது. ஷீலா ஜூஸ் க்ளோத்ஸ், ஜூயிங் இஸ் ஹர் ஹாபி. இங்கே துணி தைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதுவும் இங்கே இல்லை. ஸோ பெஸ்ட் ஒன், கரெக்டான ஒன் வந்து மரியா. மரியா வாட்டர்ஸ் த பிளான்ஸ், கார்டனிங் இஸ் ஹர் ஹாபி. நம்ம இப்போ ஃபோர்த்தில் பார்க்கும்போது என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, ஒரே நேம் தான், ஆக்டிவிட்டி மட்டும் மாறி மாறி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபிஃப்த்தில் நேமையும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க, ஆக்டிவிட்டியும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ரெண்டையுமே அப்சர்வ் பண்ணணும். இங்கே ஒரு தம்பி பாட்டு பாடிட்டுருக்கான் மைக்கு பிடிச்சி, இல்லையா? இங்கே பார்த்தோன்னா எல்லாமே நமக்கு ஹீ தான் கொடுத்துருக்குறாங்க. ஹீனா அவன், அந்த பையனை தான் குறிக்குது. படிக்கலாம். ஹீ குக்ஸ் டேஸ்டி ஃபுட். கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை, இங்கே சமைச்சிட்டே இல்லை. ஹீ சிங்ஸ் வெல், மேட்ச் ஆகுது. சிங்கிங் இஸ் ஹிஸ் ஹாபி, பாட்டு பாடிட்டுருக்காங்க, இது மேட்ச் ஆகுது. கரெக்டு. ஹீ ரீட்ஸ் எவ்ரி டே, ரீடிங் இஸ் ஹிஸ் ஹாபி. படத்தில் அந்த வேலை நடக்கலை, சிங்கிங் தான் நடக்குது. செகண்ட் ஒன் தான் ஆன்சர். இங்கே பார்த்தோன்னா வனிதா வனிதா வனிதா, அப்போ இவங்க பேர் வனிதா. வனிதா என்ன பண்ணுறாங்க? பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. வனிதா ரீட்ஸ் அ நியூஸ் பேப்பர், ரீடிங் இஸ் ஹர் ஹாபி. இது கரெக்டாக இருக்குது. அடுத்ததும் படிச்சிருவோம். வனிதா ஸ்விம்ஸ் இன் த பாண்ட், ஸ்விம்மிங் இஸ் ஹர் ஹாபி. கிடையாது. வனிதா ரைட்ஸ் அ பைசைக்கிள், சைக்கிளிங் இஸ் ஹர் ஹாபி. கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டு. ராணி, இவங்க பேர் ராணி. ராணி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ராணி வாண்ட்ஸ் டு பி எ டான்ஸர், டான்ஸிங் இஸ் ஹர் ஹாபி. ஃபஸ்ட்டு ஒன்னே கரெக்டாக இருக்குது. ராணிக்கு டான்ஸர் ஆகணும்னு விருப்பம், அவங்களோட பொழுதுபோக்கு டான்ஸிங் தான். ராணி வாண்ட்ஸ் டு பி அன் ஆர்டிஸ்ட், ட்ராயிங் இஸ் ஹர் ஹாபி. இது கிடையாது, இந்த பிக்சருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ராணி வாண்ட்ஸ் டு பி எ சிங்கர், சிங்கிங் இஸ் ஹர் ஹாபி. அதுவும் கிடையாது. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்போ 4th and 5th யூனிட் 4 ஃபஸ்ட்டு பேஜில் இருந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா எக்ஸசைஸ் 4.3. இது வந்து 4th புக்கு, இது வந்து 5th புக்கு. ரெண்டுமே டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம 4th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். 4.3 லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். படத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்கிற கொஷினுக்கு நாம் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. என்னென்ன செய்கிறாங்கன்னா, இந்த தம்பி வந்து புக் படிக்கிறாங்க. இவரோட பேர் சாம். இந்த பாப்பா வந்து ஊஞ்சல் ஆடுறாங்க. இவங்களோட பேர் சுஜா. இந்த பாப்பா பெயிண்ட் பண்ணுறாங்க. இவங்களோட பேர் தீபா. இந்த தம்பியும் இவங்களும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. இந்த தம்பியோட பேர் ராமு. இந்த தம்பியோட பேர் அஜய். இந்த தம்பி வந்து பைனாக்குலர் வச்சு பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட பேர் வினோத். ஓகேவா? மரத்து மேலே உட்காந்துட்டு பைனாக்குலர் வச்சு பார்க்குறாங்க வினோத். ஓகே, இப்போ இதுலேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். வாட் இஸ் சாம் டூயிங்? சாம் என்ன பண்ணுறாங்க? சாம் தோ இருக்காங்க. சாம் என்ன பண்ணுறாங்க? புக்கு படிக்கிறாங்க. அந்த ஆன்சரை நாம் எழுதிக்கணும். சாம் இஸ் ரீடிங் அ புக். சாம் இஸ் reading a book. Who is playing football? யார் ஃபுட்பால் விளையாடுறாங்க? ஃபுட்பால் யார்கிட்ட இருக்குது? அஜய் கிட்ட இருக்குது. இப்போ
இப்போ இதில் சிம்பிளாக ஒன்று செய்யலாம். ஹூவை எடுத்துகிட்டு என்ன போடலாம், அஜய்னு போட்டுடலாம். அஜய். ரிமைனிங் எல்லாமே கொஷினில் இருக்கும். ஈஸ் இந்த ஒருக்கா பிளேயிங் ஃபுட்பால். அஜய் இஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஓகேவா? ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி. ரீரைட்னா மறுபடியும் எழுதணும். அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக்காக கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சரி பண்ணி எழுதணும். தீபா பெயிண்ட்ஸ் எ பிக்சர். ரீடிங் இஸ் ஹர் ஹாபி. இந்த தீபா வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களோட ஹாபி என்னவா இருக்கும்? பெயிண்டிங் தானே. இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? ரீடிங் இஸ் ஹர் ஹாபின்னு கொடுத்துருக்குறாங்க. செய்கிற வேலைக்கும் ஹாபிக்கும் சம்மந்தம் இல்லாத கொடுத்துருக்குறாங்க. அப்போ அங்கே ரீடிங் வராது. அதுக்கு பதிலாக என்ன வரும்? பெயிண்டிங் வரும். ஏன்னா அவங்க பெயிண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான் அவங்களோட ஹாபி. ஓகேவா? அப்போ அங்கே ரீடிங் எடுத்துகிட்டு பெயிண்டிங் போடணும். ரிமைனிங் எல்லாமே அப்படியே கரெக்டாக வந்துடும். தீபா பெயிண்ட்ஸ் a picture full stop. ரீடிங் எடுத்துகிட்டு என்ன போடுறோம்? பெயிண்டிங் போடுறோம். பெயிண்டிங் is her hobby. ஓகேவா? வினோத் பிளேஸ் ஆன் த ஸ்விங். ஸ்விங்னா ஊஞ்சல். யார் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க? ஒரு பாப்பா. அவங்களோட பேர் என்ன? சுஜா. அப்போ வந்து நம்ம வினோத் எடுத்துட்டு என்ன போடலாம்? சுஜா அப்படின்னு போடலாம். இப்போ நம்ம வினோத் எடுத்துடுறோம். வினோத்துக்கு பதிலாக என்ன போடுறோம்? சுஜா தான் ஊஞ்சல் ஆடுறாங்க. அப்போ சுஜா பிளேஸ் ஆன் த ஸ்விங். இது வந்து பிக்சர் காம்ப்ரஹென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு பிக்சரை கொடுத்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்டு நம்மளை ஆன்சர் எழுத வைக்கிறது. இது வந்து 4th ஸ்டாண்டர்டுக்கு. ஓகேவா? இப்போ சேம் 4.3 5th ஸ்டாண்டர்டுக்கு என்னன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு கிளியராக இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த்துக்கு என்னன்னு பார்க்கலாம். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின். இதுவும் பிக்சர் அண்ட் பேராகிராஃப் காம்ப்ரஹென்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ரீட் த பேராஸ் ஃபஸ்ட். இது எல்லாமே வந்து ஒரு 1 லெட்டர் வேர்ட், 2 லெட்டர் வேர்ட், 3 லெட்டர் வேர்ட், 4 லெட்டர் வேர்ட் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் வேர்ட்ஸ்லாம் நமக்கு படிக்க தெரிஞ்சாலே இந்த பேராகிராஃப் படிச்சிடலாம். ஐ எம் நிலா. ஐ வாட்டர் மை பிளான்ஸ் இன் மை ஃப்ரீ டைம். என்னோட பேர் நிலா. என்னோடய ஃப்ரீ டைமில் நான் வந்து என் தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு தண்ணீர் விடுவேன். ஐ டாக் டு மை பிளான்ஸ் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் என்னோடய செடிகள்கிட்ட நான் பேசுகிறேன். ஐ லைக் டு பி இன் த கார்டன். கார்டனிங் இஸ் மை ஹாபி. எனக்கு தோட்டத்தில் இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். தோட்ட வேலை செய்கிறது என்னோட பொழுதுபோக்கு. தோட்டத்தை பராமரிப்பது என்னோட பொழுதுபோக்கு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இந்த பையன் என்ன சொல்கிறாங்க? ஐ எம் சஞ்சு. I like to ride my cycle. Every day I ride my cycle in the park. My friends also join me. Cycling is my hobby. நமக்கு படிக்கும் போதே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். என் பேர் சஞ்சு. எனக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். தினமும் நான் பார்க்கில் சைக்கிள் ஓட்டுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என் கூட சைக்கிள் ஓட்டுவாங்க. சைக்கிள் ஓட்டுறது என்னோடய பொழுதுபோக்கு. இந்த பையன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். I am Raja. I have a camera. I like to take photos. I take pictures of animals, birds, plants and water bodies. Photography is my hobby. என்னோட பேர் ராஜா. என்கிட்ட ஒரு கேமரா இருக்குது. எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து விலங்குகளையும் பறவைகளையும் தாவரங்களையும் நீர்நிலைகளையும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். புகைப்படம் எடுப்பது என்னோடய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சைக்கிளிங் கார்டனிங்லாமே நமக்கு தெரியும். ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். சரி பார்ப்போம் என்ன கொஷின் கேட்குறாங்க. வாட் டஸ் நிலா டூ இன் ஹர் ஃப்ரீ டைம். நிலா அவங்களோட ஃப்ரீ டைமில் என்ன செய்வாங்க அப்படிங்க போகிறோம். ஐ வாட்டர் மை பிளான்ஸ் இன் மை ஃப்ரீ டைம். நிலா என்ன செய்கிறாங்க? அவங்களோட ஃப்ரீ டைமில் செடிகளுக்கு தண்ணீர் விடுறாங்க.
இப்போ என்ன செய்கிறோம், கொஷின்லேருந்தே ஆன்சர் ஃபார்ம் பண்ணுறோம். வாட்டை எடுத்துடுறோம், அதுக்கு தான் நம்ம ஆன்சர் கொடுக்க போகிறோம். நிலா சப்ஜெக்டு, டஸ்ன்னு வருது, தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா. என்ன செய்கிறாங்க, வாட்டர்ஸ் தண்ணீர் விடுறாங்க. வாட்டர்ஸ், இங்கே டஸ்ஸு தேர்ட் பர்சன் சிங்குலர்னு இருக்கிறதால இங்கே வர வெர்புலையும் எஸ் சேர்ந்து வரும். நிலா வாட்டர்ஸ் பிளான்ஸ், இது ப்ளூரல். இது வெர்பு தேர்ட் பர்சன் சிங்குலருக்காக எஸ் வருது. இது பிளான்ட்டு பிளான்ஸ், இது ப்ளூரல், தாவரங்கள் செடிகள், அதுக்காக எஸ் வருது. பிளான்ஸ், இதுலேருந்து எல்லாம் அப்படியே சேமாக எழுத வேண்டியதான். இன் ஹர் ஃப்ரீ டைம், அவ்வளோதான். நிலாவை எடுத்துக்கிட்டோம். டஸ் ப்ளஸ் டூ டூஸ் தான். இன்னும் டூஸ் என்ன செய்கிறாங்க, வாட்டர்ஸ் பிளான்ஸ், செடிகளுக்கு தண்ணீர் விடுறாங்க. இன் ஹர் ஃப்ரீ டைம், நிலா வாட்டர்ஸ் பிளான்ஸ் இன் ஹர் ஃப்ரீ டைம். வாட் இஸ் ஹர் எவ்ரிடே ஆக்டிவிட்டி, அவங்க ஹர்ன்றது இங்கே யாரை குறிக்கும், அவளுடைய. நிலா மட்டும்தான் ஒரே ஒரு பெண், அப்போ அவங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா கார்டனிங் தான். அது இல்லை, ஐ டாக் டு மை பிளான்ஸ் எவ்ரிடே. எவ்ரிடே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட செடிகள்கிட்ட பேசுகிறாங்க. டாக் டு மை பிளான்ஸ், அவங்க செடிகள்கிட்ட பேசுகிறாங்க. அதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். டாக்கிங் வித் ஹர் பிளான்ஸ் இஸ் ஹர் எவ்ரிடே ஆக்டிவிட்டி அப்படின்னு போட்டுடலாம், இந்த வாட்டை எடுத்துட்டு. டாக்கிங் to her plants is her everyday ஆக்டிவிட்டி. இது வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷனாக நம்ம எழுதுகிறோம். நமக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்க தெரிஞ்சாலே போதுமானது. வாட் இஸ் ஹர் எவ்ரிடே ஆக்டிவிட்டி, டாக் டு ஹர் பிளான்ஸ், அவங்க செடிகள்கிட்ட பேசுகிறாங்க, அதுதான் அவங்களோட ஆக்டிவிட்டி. அந்த ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்க தெரிஞ்சாலே போதுமானது. இது நம்ம கரெக்டான எக்ஸாக்ட் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கிறோம். டாக்கிங் டு ஹர் பிளான்ஸ் இஸ் ஹர் எவ்ரிடே ஆக்டிவிட்டி அப்படின்னு எழுதியிருக்கிறோம். வாட் இஸ் சஞ்சுஸ் ஹாபி, சஞ்சுவுக்கு என்ன பிடிக்கும், சைக்கிளிங் தான் பிடிக்கும். சைக்கிளிங் இஸ் சஞ்சுஸ் ஹாபி. வாட் எடுத்துட்டு சைக்கிளிங் போட்டுக்கிறோம். சைக்கிளிங் இஸ் சஞ்சுஸ் ஹாபி. ரொம்ப சிம்பிள். வாட் எடுத்துட்டு சைக்கிளிங் போட்டோம். ரிமைனிங் எல்லாமே கொஷினில் இருக்கிறதே பார்த்து எழுதிட்டோம். ஹூ ஜாயின் சஞ்சு இன் சைக்கிளிங், சைக்கிளிங் பண்ணும்பொழுது சஞ்சுவோட யாரெல்லாம் ஜாயின் பண்ணிப்பாங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அப்படின்னு அவர் கொடுத்துருக்குறாரு இல்லையா. அப்போ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹூவை எடுத்துட்டு சஞ்சுஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டுமே போட்டாலும் கரெக்டு தான். சென்டென்ஸாக எழுதணுன்றதுக்காக தான் நம்ம வந்து எழுதுறது. சஞ்சுஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் சஞ்சு இன் சைக்கிளிங். வாட் பிக்சர்ஸ் டூஸ் ராஜா டேக், என்னென்ன பிக்சர்லாம் ராஜா எடுத்திருக்கிறாரு. அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ். ராஜா டேக்ஸ் பிக்சர்ஸ் ஆஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைனா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணாமல் அப்படியே எழுதிப்போம். அனிமல்ஸ், பேர்ட்ஸ், plants, water bodies. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 4.4, இது வந்து ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின், பேராகிராஃப் காம்ப்ரஹென்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 5th பார்த்தோன்னாலும் 4.4ல் அதே பேராகிராஃப் காம்ப்ரஹென்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 4th ஸ்டாண்டர்டோடதை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
Read the passage and answer the question. This is Nila. She likes to play with dolls. இவங்க வந்து நிலா அவங்களுக்கு பொம்மைகளோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். She has many soft toys. அவங்கள்ட்ட மென்மையான பொம்மைகள் நிறைய இருக்குது. Her parents and friends gifted her many toys. அவளுடைய பெற்றோர்களும் நண்பர்களும் நிறைய பொம்மைகளை பரிசளிச்சிருக்கிறாங்க. Last week her uncle gave her 2 new dolls. போன வாரம் அவளுடைய மாமா அவங்களுக்கு 2 புது பொம்மைகளை பரிசளித்தாங்க. ஷீ நேம்டு தம் மின்னு அண்ட் சின்னு. அந்த 2 பொம்மைகளுக்கும் அவங்க வந்து மின்னு சின்னு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒன் ஆஃப் த டால்ஸ் ஹேஸ் லாங் yellow ஹேர் அண்ட் த அதர் ஒன் ஹேஸ் ஷார்ட் பிளாக் ஹேர். அதாவது ஒரு பொம்மைக்கு நீட்டமாக எல்லோ கலரில் முடி இருக்குது, மஞ்சள் கலரில். இன்னொரு பொம்மைக்கு குட்டையாக கருப்பு கலரில் முடி இருக்குது. இந்த 2 பொம்மை தான் அது. Nila has a small white teddy bear and an orange giraffe. நிலாட்ட வந்து இன்னமுமே ஒரு சின்ன டெடி பியர் இருக்குது ஒயிட் கலரில். அது மட்டும் இல்லாத ஒரு ஆரஞ்சு கலர் ஜிராஃப் இருக்குது, ஒட்டகச்சிவிங்கி. She goes to bed with these toys and she keeps the toys around her bed. தினமுமே அவங்க தூங்க போகும்போது இந்த பொம்மைகளோட தான் தூங்குறாங்க. அவங்க பெட்டை சுற்றி இந்த பொம்மைகளை வச்சுக்கிறாங்க. இதான் வந்து பேசேஜ். இதை படிக்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய பொம்மைகள் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது இல்லையா? ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இவங்க தான் நிலான்னு வச்சுப்போம். இவங்க அவங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இது வந்து மின்னு, இது வந்து சின்னு. மின்னுக்கு வந்து எல்லோ கலர் ஹேர் லாங்காக இருக்குது, சின்னுவுக்கு பிளாக் கலர் ஹேர் ஷார்ட்டாக இருக்குது. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலரில் ஒரு டெடி பேர் வச்சுருக்குறாங்க, ஆரஞ்சு கலரில் ஒரு ஜிராஃப் வச்சுருக்குறாங்க. போன வாரம் தான் அவங்க மாமா வேறு 2 பொம்மையை பரிசளித்தாங்க. அதுதான் இந்த மின்னுவும் சின்னுவும். இப்போ நம்ம என்ன படித்தோமோ அதை ஒரு சம்மரியாக பார்த்தோம். ஓகேவா? கொஷின் நம்பர் 1 பார்க்குறோம். டிக் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். எது வந்து கரெக்ட் இல்லையோ அதை டிக் பண்ணணும். நிலா ஹேஸ் 2 டால்ஸ். ஷி நேம்டு தம் மின்னு அண்ட் சின்னு. இது கரெக்டு, அதை டிக் பண்ணக்கூடாது. நிலா ஹேஸ் அ டெடி பியர் அண்ட் அன் ஆரஞ்ச் ஜிராஃபி. இதுவும் கரெக்டு, அதை டிக் பண்ணக்கூடாது. நிலா காட் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் ஹர் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்லேருந்து அவங்க கிஃப்ட் வாங்கலை. அப்போ இதுதான் ராங் சென்டென்ஸு. எது கரெக்ட் இல்லையோ அதை தான் என்ன செய்யணும், டிக் பண்ணணும். வாட் டஸ் நிலா டூ பிஃபோர் ஸ்லீப்பிங்? டிக் இட். தூங்கிறதுக்கு முன்னாடி நிலா என்ன செய்வாங்க, அதை டிக் பண்ணுங்கள். நிலா கீப்ஸ் ஹர் டால்ஸ் அண்டர் ஹர் பெட். பெட்டுக்கு கீழே வச்சுப்பாங்களா? நோ. நிலா கீப்ஸ் ஹர் டால் அபவ் ஹர் பெட். பெட்டுக்கு மேலே வச்சுப்பாங்களா? நோ. நிலா கீப்ஸ் ஹர் டால்ஸ் அரவுண்ட் ஹர் பெட். பெட்டை சுற்றி வச்சுப்பாங்க. இதுதான் கரெக்டு. ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி. நிலா ஹேஸ் அ பிக் பிளாக் டெடி பியர் அண்ட் எ yellow டைகர். தப்பு. என்ன வச்சுருந்தாங்க? நிலா ஹேஸ் அ ஸ்மால் ஒயிட் டெடி பியர் அண்ட் அன் ஆரஞ்ச் ஜிராஃப். அதானே நம்ம படித்தோம், அதை தான் எழுதணும் இங்கே. நிலா ஹேஸ் அ பிக்கு கிடையாது, ஸ்மால். பிளாக்கு கிடையாது, ஒயிட். டெடி பேர் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அன் ஆரஞ்ச். டைகர் கிடையாது, ஜிராஃப். வாட் டஸ் நிலா லைக் டு டூ? நிலாவுக்கு என்ன பிடிக்கும்? நிலா லைக்ஸ் டு ப்ளே வித் டால்ஸ். நிலாவை எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இந்த டஸ் ப்ளஸ் லைக் சேர்ந்து லைக்ஸ் அப்படின்னு ஆகுது. லைக்ஸ் டு ப்ளே வித் டால்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு லைன். காம்ப்ரஹென்ஷன்லேயே படித்தது நாம். நிலா லைக்ஸ் டு ப்ளே வித் டால்ஸ். ஹூ ஆர் மின்னு அண்ட் சின்னு? மின்னு அண்ட் சின்னு ஆர் டால்ஸ். அவ்வளோதான். மின்னு அண்ட் சின்னு ஆர் டால்ஸ். அந்த டால் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் கிஃப்டட் பை ஹர் அங்கிள் எழுதிக்கலாம். ஆனால் மின்னு அண்ட் சின்னுன்றது யாருன்னா அவங்க 2 பேருமே டால்ஸ் தான். இதை மட்டும் எழுதினா போதுமானது. இதோட 4th ஸ்டாண்டர்டோட டே 1க்கான யூனிட் 4 மை ஃபன் டைமோட ஆக்டிவிட்டி க்ளோஸ் ஆகுது. ரிமைனிங் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ 5th கண்டினியூஸாக பார்க்கலாம்.
5th standard 4.4 read the passage and answer the questions. நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு காம்ப்ரஹென்ஷன் பேசேஜ் காம்ப்ரஹென்ஷன் தான். இதை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். வாணி லைக்ஸ் கார்டனிங். இந்த கதையில் வர பாப்பாவோட பேர் வாணி. அவங்களுக்கு தோட்டத்தை பராமரித்தல்ன்ற பொழுதுபோக்கு ரொம்ப பிடிக்கும். கார்டனிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ லைக்ஸ் த க்ரீன் கிராஸ். பசுமையான புற்கள். கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ். வண்ணமான மலர்கள். அண்ட் பிளான்ட்ஸ். செடிகள். இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ ஹாஸ் பிளான்டட் ரெட் yellow அண்ட் ஒயிட் ரோசஸ் இன் ஹர் கார்டன். அவங்க வந்து சிகப்பு ரோஜா, மஞ்சள் ரோஜா, வெள்ளை ரோஜாலாம் அவங்க தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்டு வராங்க. பட் ஷீ டஸ் நாட் pluck எனி ஃப்ளவர் ஃப்ரம் த பிளான்ட்ஸ். ஆனால் அவங்க ஒரு பூவை கூட செடியிலேருந்து பறிச்சதே கிடையாது. ஷீ ஹாஸ் ஆல்சோ பிளான்டட் guava, மேங்கோ அண்ட் நீம் ட்ரீஸ் தேர். அது மட்டும் இல்லாத கொய்யா மரம் வச்சுருக்குறாங்க, மாங்காய் மரம் வச்சுருக்குறாங்க, வேப்ப மரமும் வச்சுருக்குறாங்க. இந்த ஈவினிங் ஷீ ஸ்பெண்ட்ஸ் டைம் வித் ஹர் ஃபேமிலி இன் த கார்டன். மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து தோட்டத்தில் நேரத்தை செலவிடுறாங்க ஒன்றா. ஷீ லைக்ஸ் டு டேக் கேர் ஆஃப் த பிளான்ட்ஸ். அவங்களுக்கு செடிகளை பராமரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கார்டனிங் மேக்ஸ் ஹர் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல். தோட்டத்தை சீராக பராமரிக்கிற அந்த பொழுதுபோக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குன்னு இந்த பேராவில் கொடுத்துருக்குறாங்க. டிக் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் வாணிஸ் ஹாபி? கார்டனிங். கார்டனிங் இஸ் ஹர் ஹாபி. வாட் டு வி ஃபைண்ட் இன் வாணிஸ் கார்டன்? அவங்களோட தோட்டத்தில் என்னென்ன இருக்கும்? ரெட் yellow அண்ட் ஒயிட் ரோஸ் பிளான்ட்ஸ், guava, மேங்கோ அண்ட் நீம் ட்ரீஸ். ரெண்டுமே இருக்குது. போத் 1 and 2 ஆர் கரெக்ட். when does her family spend time in the garden? எப்போ அவங்க ஃபேமிலி வந்து தோட்டத்தில் நேரத்தை செலவிடுவாங்க? in the evening. choose a sentence that Vani does not do in the garden. அவங்க தோட்டத்தில் என்ன செய்ய மாட்டாங்களோ அந்த சென்டென்ஸ் தான் சூஸ் பண்ணணும். she plucks flowers in the garden. செய்யவே மாட்டாங்க, பூக்களை பறிக்கவே மாட்டாங்க அவங்க. she spends time in the garden. yes, correct. she grows plants in the garden. அவங்க வந்து தோட்டத்தில் செடிகள் வளர்த்தாங்க, இதுவும் செஞ்சாங்க, தோட்டத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த பூக்களை அவங்க பறிக்கவே மாட்டாங்க. ஸோ டஸ் நாட் டூ, எதை செய்ய மாட்டாங்களோ அதை மட்டும் டிக் பண்ணணும். நம்ம அதை டிக் பண்ணியிருக்கோம். ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. எந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருக்கோமோ அதோட ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கணும். கார்டனிங் மேக்ஸ் ஹர் ஃபீல் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல். அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ஹாப்பி. ஹாப்பியோட ஆப்போசிட் சேட். ஸோ இதோட டே 1க்கான ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸ் முடியுது. 4th யூனிட் மை ஃபன் டைமில். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.